everyone, welcome back to our channel. இன்னைக்கு சோஃபர் நம்மளோட வெயிட்டர்ஸ் ஓவர். நம்ம எல்லாருமே கோர் ஜாவா லேர்ன் பண்ணிட்டோம். இன்னைக்கு கோர் ஜாவாவை தாண்டி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா which is our data structures using Java. கரெக்டா? ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் ஜாவா தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is linked list. Okay. So let's wait 1 or 2 minutes. After that, let's start our session. So most of the times நான் நிறைய பேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா பயப்படுற ஒரு விஷயம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணதுமே நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட். அதே சமயம் once you have learned it, it is very very easy also. ஓகேங்களா? So don't get fear on data structure. It is obviously ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். லேர்ன் பண்ணிக்கிற வரைக்கும் நமக்கு கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் டு த கோர் ரொம்ப 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 ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹோப் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரியலன்னா அங்கேயே கமெண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ எகைன் எக்ஸ்பிளைன் யூ. பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் புரியல அப்படின்னா மோஸ்டா பார்த்தீங்கன்னா நீங்க லிங்க்டு லிஸ்டா அது இதெல்லாம் ரேரா யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ல அரேஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்கனாலும் நம்மளோட இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா then it is very very easy for us to crack any interview. Okay. Let's start our session. First linked list. Linked list அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன? See, normally linked list அப்படின்றது எப்படி இருக்கும்னா, where is the pencil? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நோடு இட் இஸ் கனெக்டிங் டு அதர் நோட். திஸ் இஸ் ஹவு இட் வில் பி லைக். ஸோ பேசிக்லி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா விச் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். அண்ட் சி கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ், இது ஒரு நோடு இது ஒரு நோடு அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? இப்ப லிங்க்டு லிஸ்டுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா லிங்க்டு லிஸ்ட் which is a sequence of node. It has ஒரு நோடுல ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா அடுத்த லிஸ்டோட மெமரி, அடுத்த நோட இங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த நோடோட ரெஃபரன்ஸ். இப்ப அடுத்த நோடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கதான் ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம லேர்ன் பண்ண போறது என்னன்னா which is linked list. linked list அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is a sequence of nodes. linked list அப்படின்றது which means we are going to store a collection of nodes. Not a single node, double node. It is a collection of nodes நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். And then linked list அப்படிங்கிறது ஒரு நோட் அப்படின்றதுல ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். First partition which stores the data. Okay. And the second partition which is going to have the reference of the next node. ஓகேங்களா? அதாவது ஒரு நோட்ல என்னோட டேட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த நோட்ல நான் யார பாயிண்ட் பண்ண போறேன். இப்ப இவங்க இந்த நோட பாயிண்ட் பண்ண போறாங்கன்னா அந்த நோடோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நம்மளோட லிங்க்டு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நோட என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட். ஓகேவா? First node of the linked list is a head. அதுக்கு அடுத்து if you assume I'm having 3 nodes. இப்ப இந்த நோடு அடுத்த நோடோட அட்ரஸ் பாயிண்ட் பண்ணிருக்கோம். வாட் இஃப் த லாஸ்ட் நோடு எதை பாயிண்ட் பண்ணும்? லாஸ்ட் நோடு will point the
அட்ரஸே இருக்காது. அப்ப எதை பாயிண்ட் பண்ணும்? which is going to point null. அட்ரஸ் இல்லங்கும் போது லாஸ்ட் நோட் is going to point the null reference. So this is the basic linked list அப்படின்னா என்னன்றது இதுதான். Linked list is going to have a collection of nodes. And then ஒவ்வொரு நோட்லயும் 2 divisions இருக்கும். ஒன்னு வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிடுக்கும். And then another one is pointing to the next node. இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் நோடு யாரை பாயிண்ட் பண்றாங்க, எங்க பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும். ஓகேங்களா? ஓகே. தென் the first node of the linked list is a header. And then last node of the linked list நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம் இல்ல, லாஸ்ட் node of the linked list வந்து யாரை பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா யாரையுமே பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? So it will be something like null. Okay. So this is how linked list behind the scene works. ஓகேவா? linked listனா என்னன்னு டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இருக்கும், அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் யாரை பாயிண்ட் பண்றாங்க, விச் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் த நெக்ஸ்ட் நோடு. அப்ப அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு லிஸ்ட் நோட கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் லைக் பப்ளிக் விச் இஸ் சம்திங் லைக் நம்ம கிளாஸ்னே வச்சுப்போம், கிளாஸ் லிஸ்ட் நோடு. ஓகேங்களா? இந்த லிஸ்ட் நோட்ல தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த நோட கிரியேட் பண்ண போறேன். இந்த நோட்ல என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து ஆஃப் எனி டேட்டா டைப். நான் இப்போ லெட் அஸ்யூம் தட் இட் இஸ் அ இன்டீஜர் டேட்டா டைப், பிரைவேட் இன்ட் டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் அனதர் திங், இந்த நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் நோட், ஒரு நோட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டேட்டா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டு த நெக்ஸ்ட் நோட். அப்ப விச் இஸ் ஆப்வியஸ்லி நான் என்ன சொல்லலாம், லிஸ்ட் நோடுன்னு சொல்லலாமா? ஸோ பிரைவேட் த டைப் எதை பாயிண்ட் பண்ண போகுது, விச் இஸ் கோயிங் டு பாயிண்ட் த அனதர் நோடு. அப்ப அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், விச் இஸ் லிஸ்ட் நோடு. ஓகேங்களா? லிஸ்ட் நோட் நான் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ். இப்போ என்ன இருக்கும்னா நான் கிரியேட் பண்ணது இப்போ இந்த அக்கார்டிங் டு த லாஜிக், நான் லாஜிக்காக எழுதல, சிம்பிளி நான் வந்து ஒன்று எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், டேட்டா, ஒரு லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ணியிருக்கேன். இட் வில் பி கோயிங் டு ஹாவ் அ டேட்டா. ஆஃப்டர் தட் அடுத்து யாரை பாயிண்ட் பண்ண போகுதுன்ற ரெஃபரன்ஸை கொடுக்க போறேன். கரெக்டா? விச் மீன்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரெஃபரன்ஸ். அப்போ அது இட் இஸ் டோட்டலி லிஸ்ட் நோட் டேட்டா டைப். ஓகேவா? யாரை பாயிண்ட் பண்ண போறேன், அந்த பாயிண்ட் பண்ண போற விஷயம் என்னது, விச் இஸ் அ லிஸ்ட் நோட். ஸோ அதனால கொடுத்துருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்ன தேவை, டேட்டா தேவை. ஐ ஹவ் கிவன் த டேட்டா. ஆஃப்டர் தட் யாரை பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஃபைன். இப்ப ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி நம்ம ஆட் பண்றது வேல்யூஸ் ஆட் பண்றதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். சோஃபார் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா லெட்ஸ் டீப் டைவ் இன்டு த கோடிங். நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். எஸ்ஆர்சிக்குள்ள மெயின்ல ஜாவால ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளி லிங்க்ட் லிஸ்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? சிங்கிளி லிங்க்ட் லிஸ்ட்ல இன்சைட் திஸ் கிளாஸ் நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் அ கிளாஸ் இஸ் அ ஹெட்டர் நோட். அப்ப அந்த ஹெட்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன், பிரைவேட், விச் இஸ் கோயிங் டு பி த ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் நோட். நம்ம கிரியேட் பண்ற ஹெட்டோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், லிஸ்ட் நோட். ஏன் லிஸ்ட் நோட் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ லிஸ்ட் நோட். I mean data type of that head is a list node. இப்போ இதுக்கு நான் வந்து inner class create பண்ண போறேன். How can I create na, public static, which is public வேணா நம்ம இந்த class இதுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். So private static class ஓட நேம் வந்து list node ன்னு சொல்லி கொடுத்துறேன்.
இப்ப அந்த எரர் கான். இப்ப லிஸ்ட் நோட்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் என்னென்ன நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து டேட்டா வேணும். ஆஃப்டர் தட் டேட்டாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ரெஃபர் டு த அடுத்து என்ன நோடு இருக்கோ அதை ரெஃபர் பண்ண போகுது. ஸோ அதனால நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக் லிஸ்ட் நோடு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல இன்ட் டேட்டா, டேட்டாவை வாங்கியிருக்கேன். எதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும் போதே டேட்டா வாங்கியிருக்கேன்னா, வித்தவுட் டேட்டா என்னால வந்து கண்டிப்பா நோட கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா எனக்கு வேல்யூ வேணும் நோட கிரியேட் பண்ண. அப்ப திஸ் டாட் டேட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டேட்டான்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கடுத்து இனிஷியலி யார பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா, அதனால திஸ் டாட் நெக்ஸ்ட் which is equal to nullன்னு சொல்லிடுவோம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லிஸ்ட் நோடுன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ்ல ஒரு நோடுனா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு டேட்டா அண்ட் த மெமரி which is going and the next one என்னது which is going to point to the next node which is connecting to the linked list. கரெக்டா? அப்ப அதனால நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இந்த டேட்டா டைப் அது யாரை பாயிண்ட் பண்ண போறா which is also an another list node. ஸோ அதனால நான் லிஸ்ட் நோடுன்னு கொடுத்துருக்கேன். இங்க there is a data type, there is a constructor which is going to accept a data, which means parameterized constructor நான் கிரியேட் பண்ணிருக்கேன். So this dot data which is equal to நம்ம கரண்ட் டேட்டாவை கொடுத்துறோம். ஆஃப்டர் தட் கரண்டா இருக்கிற ஒரு நோடு கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்க. சிம்பிளி ஐ எம் ரிமூவிங் எவ்ரிதிங். இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் வில் கிரியேட் லைக் திஸ். நான் என்ன வேல்யூஸ் கொடுக்கறனோ அது வந்து டேட்டா பார்ட் எது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த டேட்டா பார்ட். இந்த டேட்டால போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து நத்திங் கெட் ஸ்டோர்ட். இனிஷியலி இட் ஷுட் பி நல். யாரை பாயிண்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நல்லுன்னு இருக்கும். இனிஷியலி நான் இப்போ 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 10ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் கிரியேட் ஆகும். திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். சிம்பிளி ஒரு நோடு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் வில் ஹேப்பன். ஓகே ஓகே, இப்போ நமக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவை ஆட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஈச் அண்ட் எவ்ரி நோடு. அப்ப என்ன பண்ணலாம், நான் இந்த கிளாஸுக்கு வெளியில ஐ மீன் இன்னர் கிளாஸுக்கு வெளியில பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் args. இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மெயின் மெத்தட்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. இனிஷியலி ஹெட் என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா நான் எந்த வேல்யூவும் அசைன் பண்ணல. ஸோ இட் இஸ் இனிஷியலி நல். இப்போ நான் என்ன பண்றேன், லிஸ்ட் டாட் ஹெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ லிஸ்ட் நோடு ஆஃப் 10ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். இப்போ என்னவாகும்னா நான் வந்து ஹெட் வந்து இனிஷியலி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா கிரியேட் பண்ண இல்லையா. ஸோ இப்போ ஹெட் வந்து என்னவா இருக்கும், நல்லாயிடும். ஓகேவா? ஹெட் நல்லா இருக்கு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இனிஷியலி என்ன பண்ணும், நம்ம டிஃபால்ட் மெத்தட்லாம் டிஃபால்ட் வேல்யூ எல்லாம் அசைன் ஆகுமா, ஃபார் ஆப்ஜெக்ட் இட் வில் அசைன் நல். அப்ப இப்போ நான் ஹெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா இப்போ என்ன ஆகும், நல்லில இருந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, 10. ஆஃப்டர் திஸ் இது ஆப்வியஸா நான் வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணேன்னா இதை நல்லுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நல்ல. அப்ப இது வந்து ஹெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஹெட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்து ஹெட்டுக்கு அப்புறம் நான் எகெயின் வந்து எனக்கு ஒரு 2-3 நோட்ஸ் வேணும் சொல்லிட்டு லிஸ்ட் டாட் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் செகண்ட் இல்ல
ஏன்னா லிஸ்ட்ல நம்ம செகண்ட் கிரியேட் பண்ணல. நான் வந்து ஒரு லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ண போறேன். லிஸ்ட் நோட் செகண்ட் which is equal to, இப்ப செகண்ட் அப்படின்றது எகெயின் நான் ஒரு நியூ லிஸ்ட் நோட் கிரியேட் பண்றேன். நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் 20. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்ன ஆகும்னா சேம் திங், நான் வந்து செகண்ட்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்னா அது என்ன பண்ணும், ஹெட் வந்து ஒன்னு அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்டும் எப்படி இருக்கும், இப்ப செகண்ட்ன்ற நேம் இருக்கு. ஓகேவா? இப்ப செகண்ட் வந்து 20 ஓட கிரியேட் ஆகும். அண்ட் தென் ஆப்வியஸா இனிஷியலி என்ன அசைன் ஆகும், நல்லுன்னு அசைன் ஆயிடும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் நோடு தேர்ட் which is equal to new list node of 13 சொல்லியிருக்கேன். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எகெயின் சேம் திங், நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கொடுத்தேன்னா அந்த டேட்டா கிரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து லாஸ்ட்ல நெக்ஸ்டோட வேல்யூ நல்லுன்னு கொடுக்கணும். இப்ப தேர்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப தேர்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணுமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் யாரு, இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த லிஸ்ட் நோட். ஹெட்டோட நெக்ஸ்ட் யாரு, செகண்ட் பார்ட் ஆஃப் த லிஸ்ட் நோட். இந்த செகண்ட் பார்ட்டை இந்த செகண்டுக்கு நான் அசைன் பண்ணணும். சோ அதை எப்படி நான் பண்றது அப்படின்னா ஹெட் டாட் நெக்ஸ்ட், ஹெட்டோட நெக்ஸ்ட் which is equal to sl dot list dot head. ஏன்னா லிஸ்ட்ல நான் ஹெட்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால லிஸ்ட் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட்னு சொல்லிடுறேன். ஆஃப்டர் திஸ் செகண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நான் யாரை அசைன் பண்ணும், செகண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நான் தேர்டா அசைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலி வி ஹாவ் கிரியேட்டட் சம்திங், நம்ம சிம்பிளி ஒன்று கிரியேட் பண்ணோம். ஆனா இப்ப எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டோட நெக்ஸ்ட் யாருக்கு கொடுத்தேன், செகண்டுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் தென் செகண்டோட நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறேன், தேர்டுக்கு கொடுக்குறேன். அப்ப தேர்டோட நெக்ஸ்ட் ஆப்வியஸா நல்லா தான் இருக்கு, அதை நான் எதுவுமே பண்ணல. பட் இப்ப வந்து நம்ம ஒரு செயின் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் கிரியேட் பண்ணதுல லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்ப மூணு லிங்க்டு லிஸ்ட், மூணு நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மூணு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்னு சொல்லிட்டோம் which is of 10. ஹெட்டோட நெக்ஸ்ட் நான் யாருக்கு கொடுத்திருக்கேன், செகண்ட பாயிண்ட் பண்ணிருக்கேன் which is going to be the value of 20. அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட்னு கொடுத்தோம் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் யாருக்கு பாயிண்ட் பண்ணிருக்கேன், தேர்டுக்கு பாயிண்ட் பண்ணிருக்கேன் which is going to be the value of 30. so this is how நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு கனெக்ஷனை. ஓகேங்களா? இப்ப if I run this என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடுமே எழுதல. கரெக்டா? இப்ப இட் இஸ் கோயிங் டு ஆப்வியஸா இது என்ன பண்ண போகுதுன்னா ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நான் வந்து டிஸ்பிளே பண்ணல, சிம்பிளி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன், நோடு கிரியேட் பண்ணி கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப இதை நான் டிஸ்பிளே பண்ணணும்னா நான் ஒரு மெத்தட் எழுத போறேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே லிஸ்ட். இப்ப என்னன்னா நம்ம இந்த லிஸ்டுக்குள்ள டிராவர்ஸ் பண்ணணும். டிராவர்ஸ் பண்ணி ஒவ்வொன்னா பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்னு இருக்கா, இந்த ஹெட்டோட வேல்யூ இருக்கிற இடத்துல நான் ஒரு டெம்பரவரி வேரியபிள் கிரியேட் பண்ணணும் which is current. ஓகேங்களா? இந்த கரண்ட்ன்றத வச்சுட்டு இப்ப கரண்ட் வந்து நான் எப்படி செக் பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளி இஃப் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், லிஸ்டோட ஹெட்ட கரண்ட்டுக்கு கொடுக்கணும். கரெக்டா? அப்ப நான் வந்து which is a data type என்னது, லிஸ்ட் நோட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமா இப்ப கரண்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும் ஐ நீட் டு டிராவர்ஸ் திஸ்.
ஒன்ஸ் லாஸ்ட் நோடு வந்துருச்சுன்னா இட் ஓன்ட் பிரிண்ட் ரைட். ஸோ நல்லா இல்லாத வரைக்கும் நான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றேன். ஆமா, அப்ப வந்து 10 பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா கரண்டோட நெக்ஸ்டுக்கு அசைன் பண்ணும். ஸோ கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் யாரு 20. அப்ப அவங்களும் நல்லா இல்ல. ஸோ பிரிண்ட் பண்றேன். இப்ப கரண்ட் இங்க இருக்கா, எகைன் வந்து கரண்ட நெக்ஸ்டுக்கு டிராவல்ஸ் பண்ணும் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் யாரு 30. ஓகே, 30 பிரிண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நான் டிராவல்ஸ் பண்ணப்ப கரண்டோட நெக்ஸ்ட் யாரு விச் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா வெளியில வந்துடணும். ஓகேவா? இப்ப பாருங்க, சி நான் வந்து ஒரு கரண்ட்ன்ற ஒரு நோடு கிரியேட் பண்றேன். நார்மலி நம்ம வந்து எப்படி அசைன் பண்ணுவோம், இன்ட் a ஈக்குவல் டு 10 இப்படின்னு அசைன் பண்றோமா. ஃபர்ஸ்ட் என்னது டேட்டா டைப். இப்ப இந்த லிஸ்ட் நோட்ல டேட்டா டைப் எது, லிஸ்ட் நோடு. ஓகேவா, லிஸ்ட் நோடு விச் இஸ் த டேட்டா டைப். அதுக்கு அடுத்து அதுக்கு வேரியபிள் நேம் கரண்ட்னு கொடுத்துட்டு கரண்ட் யாருக்கு நான் கரண்டா அந்த கரண்ட்டுக்கு நான் யாரை கொடுக்குறேன், ஹெட் அசைன் பண்றேன். ஓகே, அசைன் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன செக் பண்றேன், வைல் லூப் ஏன் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைல் எதுக்கு எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், நான் வந்து ஸ்டார்டிங் கோர் ஜாவா லேர்ன் பண்ணும்போதே நான் சொன்னேன், வைல் அப்படின்றது இஃப் யூ ஆர் நாட் ஷியோர் விச் இஸ் த எண்ட், இதுதான் எனக்கு எண்டுன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து while யூஸ் பண்ணுவேன். if you know the end then you can obviously use the for loop. ஓகேங்களா, இப்ப நான் வந்து எனக்கு இதுதான் எண்டுன்னு தெரியாது. ஸோ while யூஸ் பண்றேன். கரண்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ while கரண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து இன்சைட் திஸ் நான் என்ன பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் system dot out dot println கரண்டோட டேட்டா, அதுக்கடுத்து பிளஸ் இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து ஆரோ மார்க் கொடுத்துறேன். ஓகேவா, இப்ப கரண்டோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் அங்கேயே இருக்க கூடாது, which I need to traverse to the next. அப்ப நான் என்ன பண்ணும், கரண்ட் which is equal to கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, ஓகே. இப்ப ஒருவேளை கரண்ட் வந்து ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இட் ஓன்ட் பிரிண்ட் எனிதிங். இப்ப நான் இதை ரன் பண்றேன் அப்படிங்கும் போது பிஃபோர் தட் ஐ நீட் டு கால் திஸ் மெத்தட் லிஸ்ட் டாட் டிஸ்பிளே லிஸ்ட். இப்ப நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா 10 20 30ன்றது வரும். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு நான் ரன் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க, பிரிண்ட் எல்ன்றதுக்கு பதிலா நம்ம பிரிண்ட்னு கொடுப்போம். இப்ப ரன் பண்ணுவோம். சி ஃபர்ஸ்ட் வந்து 10 20 30ன்றது வரைக்கும் அந்த ஆரோ மார்க் இஸ் ஃபைன். ஆஃப்டர் தட் எதுவுமே இல்லைன்னா நல்லன்னு சொல்லணும்ல. அப்ப நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் இட் கேம் அவுட் ஆஃப் த லூப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா, லூப்பை விட்டு எப்ப வெளியில வரும், கரண்ட் வந்து நல்லா இருக்கும் போது தான் வெளியில வரும். அப்ப நான் என்ன பண்றேன், println டபுள் கோட்ஸ்ல நல்லன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி எனக்கு 10 20 30 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லுமே பிரிண்ட் ஆகும், விச் மீன்ஸ் எனக்கு அவ்வளவுதான் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆரோ மார்க் விச் கிவ்ஸ் us a bad impression that some data is there already again இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் ஆயிடும். ஓகேங்களா, இப்ப டிஸ்பிளே லிஸ்ட் லிங்க்டு லிஸ்ட்ன்றது என்னன்னு புரிஞ்சுச்சா? இஸ் இட் வெரி கிளியர் டு யூ ஆர் யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? இஃப் தேர் இஸ் எனி டவுட்ஸ் இப்பயே கேளுங்க. இஃப் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா எகைன் வந்து அது லிட்டில் எப்படி சொல்றது மெஸ்ஸப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மோஸ்டா டேட்டா ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் பயப்படுவோம். ஸோ அதனால புரிஞ்சுதுன்னா இப்பயே புரிஞ்சிச்சு, இல்லைனாலும் ஓகே, என்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஆன் தட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லிங்க்டு லிஸ்ட்ல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும், விச் மீன்ஸ் த லென்த் ஆஃப் அ லிஸ்ட். கரெக்டா, லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா த சேம் திங் தான், ஆனா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான்.
இப்ப இந்த கரண்ட் இங்க இருக்கா, இப்ப கரண்ட் இருக்கும்போது நான் இனிஷியலி ஜீரோன்னு ஒரு கவுண்ட்டுக்கு ஜீரோன்னு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். இப்ப கரண்ட் வந்து நல்லா இல்ல அப்படின்னா கரண்டோட கவுண்டோட வேல்யூவை 1 பண்ணுங்க. 1 பண்ணிட்டு கரண்ட்டை நெக்ஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப கரண்ட் இங்க இருக்கு, கவுண்ட் வந்து 1. கவுண்ட் 1 அப்ப எகைன் இங்க இருக்கும்போது கவுண்ட் வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், சோ கவுண்ட் வந்து 2. ஆஃப்டர் தட் இங்கேயும் நாட் ஈக்குவல் டு நல், அப்ப எகைன் வந்து கரண்ட்டை நெக்ஸ்டா மூவ் பண்ணுவோம். அப்ப இங்க வரும்போது கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஆஃப்டர் திஸ் நம்ம இங்க செக் பண்ணும்போது கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நல். அப்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளோட நோடு எத்தனை, நோடோட லிங்கட் லிஸ்டோட லென்த் எவ்வளோ, விச் இஸ் 3. திஸ் இஸ் வாட் இட் வில் டிஸ்பிளே. இதுக்கு வந்து எப்படி கோட் எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம் which is going to return me the integer data type. So public int length, ஓகேங்களா, ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இப்ப int count equal to 0ன்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இப்ப நான் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றேன்னா இனிஷியலி நான் வந்து லிஸ்ட்ல ஒரு வேல்யூமே இல்லைன்னு சொல்லி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுறேன். இதுவுமே வந்து எனக்கு எது வரைக்கும் டிராவல்ஸ் ஆகணும் அப்படின்னா till that current becomes null, அது வரைக்கும் டிராவல்ஸ் ஆகணும். ஸோ எனக்கு டெஃபினட்டா இங்கதான் அது ஒர்க் ஆகும், இங்க அது ஒர்க் ஆகாதுன்னு எண்ட் தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், while loop யூஸ் பண்ணிக்கிறேன். while loop யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேம் திங் லிஸ்ட் நோடு current which is equal to head ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, இப்ப current which is not equal to null வரைக்கும் it should need to traverse. அப்ப current வந்து நல்லா இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கவுண்ட பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஒன்ஸ் கவுண்ட் பிளஸ் பிளஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கரண்ட்டை வந்து which I need to move it to current dot next. current dot next அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, கரண்ட்ங்கிறது இந்த ஒரு லிஸ்ட் நோடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கரண்ட் டாட் டேட்டா அப்படிங்கும் போது இந்த பார்ட் வரும், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து யார பாயிண்ட் பண்றா, which is going to point the next list node. So it will move on to the next list node. That is what it is happening behind the scene. அப்ப கரண்ட்டை வந்து current dot listன்னு கொடுத்துறோம். Once it becomes null, then நமக்கு என்ன வரும், we are ready to return the count. So return count. இப்ப நம்ம return count பண்ணிட்டோமா, இப்போ we can simply get the length of the linked list dot length. ஓகேங்களா, if I try running this நமக்கு லிஸ்ட்ல வந்து 3 இருக்கு, so 3 length வரும். Let me show you. Sorry, it is returning a integer value. நான் எங்கேயுமே print பண்ணல, அதனால எனக்கு எரர் வருது. system.out.println of list.length. okay, if I run this, இங்க வந்து நான் ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகணும்னு சொல்லி கொடுத்துறேன் system.out.println, or else வந்து it is giving on the same line. so if you see, first வந்து நமக்கு என்னென்ன லிஸ்ட்ல வேல்யூஸ் இருக்குன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் லிஸ்டோட லென்த்துமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, லிஸ்டோட லென்த் கிடைச்சிருச்சா. இப்ப நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இன்சர்ஷன். இப்ப லிஸ்ட்ல வந்து நான் நார்மலா இப்ப இன்சர்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் எகெயின் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், லிஸ்ட் நோடு ஒன்னு கிரியேட் பண்ணுவேன். தேர்டுக்கு அப்புறம் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி which is equal to new list node of 40. இப்ப இந்த ஃபோர்த் நோட நான் எப்படி வந்து கால் பண்ணுவேன், எப்படி கனெக்ட் பண்ணுவேன், லிஸ்ட் நோடோட தேர்டோட நெக்ஸ்ட ஃபோர்த்துக்கு அசைன் பண்ணுவேன். இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும்னா லிஸ்ட் டாட் டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுப்பேன். இப்ப வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து 40 ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்படிதான் நம்ம நார்மலா பண்றோம்.
if I want to add something on the, இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து மேனுவலி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா if I need to add something on the beginning, if I need to add something on the particular position, அப்படி இல்லைன்னா at the endல ஆட் பண்ணணும் அப்படிங்கும் போதெல்லாம் it will be நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் கோடிங்கா தான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்சர்ஷன்ஸ்க்கு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஃபார் தட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து 3 நோட்ஸ் இருக்கு. கரெக்டா? சி, இங்க ஒரு நோடு, நெக்ஸ்ட் ஒன் நோடு, நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு நோடு கிரியேட் ஆகும். இதுல வந்து நான் டேட்டா வந்து எழுதியிருப்பேன். டேட்டா வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணணும். இனிஷியலி இட் இஸ் நல். இப்போ இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஹெட்னு ஒண்ணு இருக்குமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த நோடு என்னது, ஹெட். இப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து நார்மலி ஒரு நோடுன்ற பேர்ல கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த நோடோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இட் இஸ் சம்திங் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் லேர்னிங்கே என்ன கத்துக்கிட்டோம், லிங்க்டு லிஸ்டோட ஃபர்ஸ்ட் நோடு ஹெட்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப இந்த நோட நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த நோட ஹெட்ல இருந்து இந்த நோட நம்ம ஹெட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? So then it will be normal. So insertion at first வந்து which is very very easy. இது வந்து ரொம்ப 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 ஈஸியா இன்சர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். Let us write a program for that. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் எழுதுவோம். The method name வந்து public, which is going to return me void insert at first. insert at first open close curly bracket. இது இப்ப ஒரு நோட நான் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள நான் நியூ நோடு கிரியேட் பண்ணும். ஆப்வியஸா அப்ப எனக்கு இங்க வேல்யூ வந்து யூசர் சென்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இன்ட் டேட்டான்னு சொல்லி பேராமீட்டர்ல வாங்கிடுறேன். ஆஃப்டர் திஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட் நோடு கிரியேட் பண்றேன். லிஸ்ட் நோடு நியூ நோடு which is equal to நியூ லிஸ்ட் நோடு. அந்த லிஸ்ட் நோடு வந்து which is going to accept a parameter. அதுக்கு வேல்யூ நான் என்ன சொல்றேன், டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஒரு நோடு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நோடு கிரியேட் ஆனதையும் நான் என்ன செக் பண்றேன், ஹெட்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றேன். ஓகேவா? அதை எப்படி செக் பண்றது, ஆப்வியஸா இஃப் ஹெட் which is equal to null. இப்ப அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு எந்த டிராவர்சலும் வேணாம் இல்லையா, நியூ நோடு which is equal to ஹெட்னு கொடுத்துருவேன். கரெக்டா? இப்ப அங்க ஹெட்டே இல்லைங்கும் போது நான் ஹெட்னு கொடுத்துருவேன். சாரி, ஆக்சுவலி இந்த செக் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நியூ நோடு அங்க ஹெட்டே இல்லைன்னா நான் ஹெட்னு கொடுத்துருவேன். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நியூ நோடோட நெக்ஸ்ட ஹெட்டுக்கு கொடுத்துருவேன். ஆஃப்டர் திஸ் நியூ நோடோட நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நியூ நோட ஹெட்டா மாத்திடுவேன். ஓகேவா? சாரி, நியூ நோட ஹெட்டா மாத்துறது இப்படி பண்ணக்கூடாது. ஐ எம் அசைனிங் லைக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோடு. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும்னா, சி, ஹெட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹியர் ஆல்சோ ஐ நீட் டு கிவ் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடு. ஏன்னா நான் ஹெட்டுக்கு தான் அந்த வேல்யூ அசைன் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ அதனால இப்படிதான் கிரியேட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ், இங்க பாருங்க, இங்க நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, என்ன கொடுத்தேன், இந்த நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பாயிண்ட் பண்ணி இதுக்கு பாயிண்ட் பண்ணலாம் கொடுத்தேன் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேஷனுக்கு பார்ப்போம். லிஸ்ட் டாட் இன்சர்ட் அட் ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 இன்சர்ட் பண்றேன். அதுக்கடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். லிஸ்ட் டாட் டிஸ்பிளே லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இஃப் ஐ ரன் திஸ், ஃபர்ஸ்ட் வந்து 5 இன்சர்ட் ஆயிருக்கு. எப்படி இன்சர்ட் ஆயிருக்கு, சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து ஹெட்டுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஹெட் நியூ நோடா கொடுத்துருக்கோம். தென் இட் காட் இன்சர்டட் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ் ஸ்டப்ஸ். இதெல்லாம் நம்ம மேனுவலி கிரியேட் பண்ணது. கரெக்டா? நான் இப்போ என்ன பண்றேன், லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஃபர்ஸ்ட் 1,
அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, 4, 5. இப்போ எப்படி ஆகும்? 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேணாம், 6ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, if I run this, one second. If head equal to nullன்னு சொன்னப்ப something it happened. இப்போ இந்த கண்டிஷனை நான் ரிமூவ் பண்றேன். If I run it again, okay, now it is working. Actually இந்த கண்டிஷன் நமக்கு தேவையில்லை, that's why it is causing an issue. ஹெட் வந்து இனிஷியலி நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நியூ நோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து 1 ஸ்டார்டிங்ல இருந்து 1 1 1 1 1 வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ பாருங்க, ஒரு நியூ நோட நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நியூ நோடோட நெக்ஸ்ட் ஹெட் கொடுத்துருக்கேன். ஹெட் இஸ் நல்லா ஆல்சோ இட்ஸ் ஃபைன். நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து நல்லாயிடும். ஓகேவா? ஆஃப்டர் தட் நியூ நோட ஹெட்டா மாத்தியாச்சு. That is what it is happening now. இப்ப insert at first கண்டுபிடிச்சிட்டோம். insert at end எப்படி கண்டுபிடிக்கிறது? insert at endுமே வந்து இதே மாதிரி ஈஸி தான். சி, இப்ப நான் ஒரு நோட கிரியேட் பண்றேன். இப்ப நோட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி நல்லுன்னு ஒண்ணு இருக்கும், கரெக்டா? இந்த லாஸ்ட் நோட நான் இதுக்கு பாயிண்ட் பண்ணணும். அப்ப அந்த லாஸ்ட் நோட நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் திங், கரண்ட்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. ஆனா கரண்ட்ன்ற ஒண்ணு வச்சிருக்கிறப்ப இப்போ நீங்க வந்து எப்படி செக் பண்ணணும்னா கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணும். இப்ப நீங்க வந்து டிராவல்ஸ் பண்ணி கரண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி இங்க நல்லுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா then we will get a null pointer exception. so கரண்டோட நெக்ஸ்ட், இப்ப கரண்ட் என்னது? இது. இப்ப இந்த கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணும். if it is null then that is the last node of the list. அப்ப நான் என்ன பண்ணும்? சிம்பிளி நம்ம வந்து லாஸ்ட் நோடுக்கு நம்ம அட்டாச் பண்ணும், கரெக்டா? அதுக்கு நம்ம லாஜிக் எழுதலாம். பப்ளிக் வாய்ட் insert at last. இதுலயும் வந்து நம்ம ஆப்வியஸா டேட்டா வாங்கணும். ஓகே, இப்ப டேட்டா வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து உள்ளுக்குள்ள ஒரு லிஸ்ட் நோட் கிரியேட் பண்ண போறேன். லிஸ்ட் நோடு நியூ நோடு இஸ் ஈக்குவல் டு நம்ம நியூ லிஸ்ட் நோட் கிரியேட் பண்றோம். இப்ப கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்ல அட்டாச் பண்ண போறோம். ஸோ வந்து ஹெட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்ப ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் தரணும். ஓகே, ஐ திங்க் 1 செகண்ட். இங்க நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்தா இட் வில் ஒர்க். ஐ திங்க் ரிட்டர்ன்னா அந்த எக்ஸிகியூஷன்ல இருந்து அப்படியே வெளியில வந்துடுறது தானே. இஃப் ஹெட் விச் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா நியூ நோட் ஈக்குவல் டு ஹெட், நியூ நோட் விச் இஸ் ஹெட் வந்து நியூ நோடு, ஹெட் நியூ நோடு, அண்ட் தென் ஒன்ஸ் இட் இஸ் டன் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இப்ப if I run this, let's see what is happening. நான் லாஸ்ட் டைம் ரிட்டர்ன் கொடுக்க மறந்துட்டேன். இப்ப நம்ம செக் பண்ணுவோம். see now it is working as expected. நம்ம இந்த செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிட்டர்ன் கொடுத்தாதான் அந்த எக்ஸிகியூஷன்ல இருந்து அது வெளியில வரும். அது கொடுக்காதங்காட்டிக்கு இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் each again and again in a infinite times. ஓகேங்களா? ஓகே, இங்க நான் வந்து ஹெட் நல்லா இருக்கான்னு செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா ஹெட்டா நியூ நோட அசைன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் நோட் கரண்ட் ஈக்குவல் டு ஹெட் வைல் current dot next which is not equal to null till that நான் என்ன பண்ணும்? current equal to current dot next ன்னு சொல்லி கொடுக்குறேன். once it is done நான் என்ன பண்றேன்? லாஸ்ட் நோடுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணும்? கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நியூ நோட அசைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் நோடு வந்து நான் எதுவுமே சொல்லலை இல்லையா? ஃபர்ஸ்ட் நோடு இஸ் த ஹெட். இதே லாஸ்ட் நோடு வந்து ஹெட்டான்னு கேட்டா இல்லை. ஓகே,
லாஸ்ட் நோடுக்கு எந்த ஒரு நேமுமே கிடையாது, டெய்ல் இந்த மாதிரி எந்த நேமுமே நம்ம அசைன் பண்ணாத கேட்டுக்கு இட் இஸ் ஃபைன் டு சிம்பிளி அசைன் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். இப்போ நான் வந்து லாஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் 6 இன்சர்ட் பண்ணியாச்சு. 1க்கு அப்புறம் நான் 0 இன்சர்ட் பண்ணணும். லிஸ்ட் டாட் இன்சர்ட் அட் எண்ட், இன்சர்ட் அட் லாஸ்ட் 0. இப்போ இதை நான் ரன் பண்றேன். லெட்ஸ் see what's happening. சாரி, ஆஃப்டர் இன்சர்ட்டிங் நான் டிஸ்பிளே பண்ணல. லிஸ்ட் டாட் டிஸ்பிளே லிஸ்ட். ஓகே, இப்ப பாருங்க 0 வந்து லாஸ்ட்ல இன்சர்ட் ஆயிடுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் ஆகுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும், அதே மாதிரி லாஸ்ட்ல இன்சர்ட் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் எழுதியாச்சு. இப்போ த மெயின் திங் வந்து இன்சர்ட் அட் அ பர்டிகுலர் பொசிஷன். இப்ப லாஸ்ட் இன்சர்ஷனும் கஷ்டமா இல்லை, ஃபர்ஸ்ட் இன்சர்ஷனும் கஷ்டமா இல்லை. இன்சர்ட் அட் பர்டிகுலர் பொசிஷன்னா என்ன? சி, ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட 4 நோடு இருக்கு. ஓகேவா? 1 2 3 4. இப்போ இந்த 4 நோட்ல எனக்கு இங்க இன்சர்ட் பண்ணணும், அதாவது பொசிஷன் 3ல ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டரை வந்து ட்ராக் பண்றதுக்கு வைக்கிறேன். இவ்வளோ நேரமா ஒரு பாயிண்டர் கரண்ட்ன்ற பாயிண்டரை மட்டும் வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட்னு 2 வச்சுக்கிறேன். இப்போ ப்ரீவியஸை இனிஷியலி நான் நல்லுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ப்ரீவியஸ் இப்போ கரண்டா ப்ரீவியஸ் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. ஓகேவா? நல் அப்படின்றது என்னது? ப்ரீவியஸ் இப்போ எங்க இருக்குன்னா வெளியில நிக்கிறாங்க, விச் மீன்ஸ் ஐ ஹாவ் அசைன்ட் த ப்ரீவியஸ் டு நல். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு செக் பண்றேன். என்னன்னா இப்பயும் நான் வந்து கவுண்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். கவுண்ட் 1ன்னு ஏன் அசைன் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கு போக போக தெரியும். கவுண்ட் வந்து 1. ஓகேவா? which means I am not giving it as 0, I am giving it as 1. 1 அப்படின்னா இங்க இருக்கு கவுண்ட், கரெக்டா? இப்ப கவுண்ட் வந்து பொசிஷன் -1. இப்ப பொசிஷன் வந்து 3ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கவுண்ட் 1 வந்து லெஸ் தேன் 3 - 1 2வா? லெஸ் தேன் 2. ஆமா. அப்பனா இங்க வாங்க, ப்ரீவியஸ் எங்க வரணும்? இங்க வந்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ரீவியஸா நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரீவியஸா நெக்ஸ்ட். எங்க நெக்ஸ்ட் அப்படின்றது என்னது? ஃபர்ஸ்ட் நல்லுல இருந்துச்சு. நல்லுல இருந்து ப்ரீவியஸா நான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்ட் பிளஸ் பிளஸ் பண்ணுனா கவுண்ட் இப்ப என்னவாயிடுச்சு? 2. இப்ப 2 வந்து லெஸ் தேன் 3 - 1. 3 - 1 which is equal to 2. ஓகேவா? இப்ப நான் தேர்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில். கரெக்டுங்களா? இப்போ சி 2 வந்து லெஸ் தேன் பொசிஷன் -1, பொசிஷன் வந்து 1 2 3. ஓகே, ஒரு நோடு இருக்கு. ஓகே, அதை எனக்கு தேர்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணும். ஃபைன். இப்போ நான் கரண்ட்ன்றதை யார வச்சிருக்கேன்னா ப்ரீவியஸோட நெக்ஸ்ட். ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் என்னது? இங்க. இதை நான் கரண்டா வச்சிருக்கேன். ஓகேவா? நோடோட நெக்ஸ்ட் என்னது? நோடோட நெக்ஸ்ட் வந்து இவங்களை நான் கரண்ட்டுக்கு அசைன் பண்றேன். ஆஃப்டர் தட் ப்ரீவியஸோட நெக்ஸ்ட நான் நோடுக்கு, விச் மீன்ஸ் 1 செகண்ட், அதாவது பொசிஷன் நான் வந்து தேர்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 2 ரைட்டு. பட் நான் தேர்ட் பொசிஷன்ல தானே இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். If I assign this here now, it will come into the second position. Let us try in the program. Programல வேணா வந்து செக் பண்ணி பார்க்குறேன். Which is going to return me public void insert at particular position. At particular position. நான் வந்து இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு டேட்டாவும் வேணும், எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு வேணும். int data, int position. ஓகே,
இப்போ நான் என்ன செக் பண்றேன், இஃப் ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் செக்கிங் எவ்ரிதிங் நான் வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணோம் இல்லையா, லிஸ்ட் நோட் விச் இஸ் ஈக்குவல் டு டேட்டாவோட கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பொசிஷன் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி இன்சர்ட் தட் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணும், நோடோட நெக்ஸ்ட் node dot next which is equal to head ன்னு assign பண்ணிடணும். head equal to new node. okay, and this is fine. after that நான் வந்து ஒரு previous ன்ற ஒரு variable create பண்றேன். list node previous which is equal to null. after this int count equal to 1 ன்னு சொல்லி value initialize பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து while counter which is less than position minus 1. அப்படி position minus 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன், previous dot next ன்னு சொல்றேன். previous dot next first வந்து வெளியில இருக்கு, அதுக்கு அடுத்து உள்ள கூட்டிட்டு வரேன். after that counter plus plus பண்றேன். இதுக்கு அடுத்து while it is done, once loopக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் current nodeன்னு ஒன்னு கிரியேட் பண்றேன் which is going to be the previous ஓட next. அப்ப new node I mean current ஓட next new node கொடுக்கிறேன். அப்புறம் previous ஓட next node convert. wait which is not like this. wait current ஓட I mean node ஓட next current கொடுக்கிறேன். new node ஓட next current கொடுக்கிறேன். after that previous ஓட next new node க்கு தரேன். let me check on this. இப்போ வந்து நான் 5th positionல control C list dot insert at particular position. இப்போ 5th positionல எனக்கு 25ன்றத ஆட் பண்ணணும், கமா 5. after this நான் list dot display ன்னு சொல்லி கொடுக்கிறேன். okay, if I run this, let us see. previous equal to null. previous வந்து நம்ம nullன்னு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், which means headன்னு தரணும். here I have failed. head correct. see 1 2 3 4 5 5th பொசிஷன்ல எனக்கு வந்து 25 ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ப்ரீவியஸ் வந்து ஹெட்டா கொடுத்துடணும். ஹெட் தான் ப்ரீவியஸ், ஓகேங்களா. கவுண்ட் வந்து இனிஷியலி 1 வச்சிருக்கேன். ஏன் 1னா ப்ரீவியஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நோட்ல தான் இருக்கு, ஸோ கவுண்ட் வந்து 1ன்னு வச்சிருக்கேன். இப்போ 1 வந்து லெஸ் தேன் 3 minus 1 2வா? ஆமா. அப்ப என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆயிடுது. ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் இங்க வந்துருது. ஓகே, இப்போ எனக்கு இந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னா கவுண்ட் வந்து பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வந்து லெஸ் தேன் 2 பாக்குது, இல்ல. அப்பனா ப்ரீவியஸ் இங்கேயே இருக்கு. கரண்ட் நோட் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டுக்கு நான் இங்க வந்து கரண்ட் நோடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஆஃப்டர் திஸ் இந்த நோடு இருக்கு இல்லையா, ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டுக்கு இந்த நோடு அசைன் பண்றேன், நோடோட நெக்ஸ்ட்டுக்கு கரண்ட் அசைன் பண்றேன். தென் இட் வில் கிரியேட் அ மேப் பிட்வீன் particular position. okay, so this is how it is working behind the scene. யாராச்சும் linked listல ஏதாச்சும் doubts இருக்கான்னு கேளுங்க. I will give a clarification to you on this. linked listோட creation, insertion, length find பண்றதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் doubts இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. I will clarify on that.
எந்த டவுட்ஸுமே இல்லையா யாருக்கும்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றது, ஹவு டு ஃபைண்ட் த length of the linked list, how to display the value, inserting at a particular position, inserting at some other position, given position, அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நோட் நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணும் மேம். ஓகே, ப்ரீ வந்து ஆக்சுவலி நான் நல்லுன்னு கொடுத்தது இட்ஸ் மை மிஸ்டேக். இட் ஷுட் பி த ஹெட். It shouldn't be null, it should be the head. ஏன்னா வந்து if it is null அப்படின்னா நல்லோட நெக்ஸ்ட் வந்து நல்லோட நெக்ஸ்ட் ஆப்வியஸா வந்து எதுவுமே இருக்காது இல்லையா? So I have given it wrong. The first previous node should point to the head, not the null. Have you understood now? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே லிங்க்டு லிஸ்ட்னா இவ்வளோ ஈஸியா, நம்ம இவ்வளோ நாளா கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தோன்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பிளான்ட், ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ திஸ். ஓகேங்களா? நான் வந்து ஒன்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த சீரீஸ் ஃபுல்லுமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வந்து ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி. டுமாரோ கிளாஸ்ல இதே மாதிரி லிங்க்டு லிஸ்ட்ல டெலிஷன் எப்படி பண்றது அட் த பர்டிகுலர் பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து சம் ஃபர்ஸ்ட் எண்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து டெலிஷனும் சர்ச்சிங்கும் நம்ம பார்த்தோம்னா இன்னுமே நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஆன் த பேசிஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். ஆஃப்டர் தட் சில ப்ராப்ளம்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஐ ஹோப் நான் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்லாம் யோசிச்சேன். ஐ டோன்ட் நோ வை நான் ஏதாச்சும் உங்களுக்கு புரியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா தட்ஸ் வை யூ ஆர் நாட் ரிட்டர்னிங் பேக் டு த சேனல் ஆர் வாட் இட் வில் பி. ஏதாச்சும் ட்ராபேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பிகாஸ் சீரியஸ்லி ஐ ஹவ் பிளான்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். பட் ஐ எம் நாட் ஷுர் இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் நாட். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யாருக்கும் புரியலையா? இல்ல எல்லாரும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா பயம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியலையே. அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் மட்டுமாச்சும் கொடுங்க. தென் ஐ வில் பி ஓகே. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். இஃப் இட்ஸ் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. அண்ட் தென் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. தென் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர். எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு சார் வந்து எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் சி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து கோவிட் டைம்ன்றதால ஐ லிட்ரலி எனக்கு ஓகேவா இருந்தது. பட் தேர் இஸ் சம்திங் கோவிட் அப்படிங்கும் போது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்லாம் போனதுக்கு அப்புறம் இட் இஸ் சம்திங் லைக் மெஸ்அப் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்தால் இட்ஸ் டோட்டலி ஜாவா அண்ட் ஐ வாஸ் லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் சி. அண்ட் தென் அதுவுமே கொஞ்சம் மிஸ்அப் ஆயிடுச்சு. நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சப்ப எனக்கு உண்மையை சொல்லணும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பயம் சொல்லிட்டு எனக்கு டெவலப்மெண்ட்டே பயமாயிடுச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால மட்டுமே. பட் இப்போ என்னோட பயத்தை ஓவர் கம் பண்ணி நான் வந்து டீச் பண்ற அளவுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணியிருக்கேன்றப்ப ஐ எம் ஓகே வித் திஸ். அண்ட் தென் அதை அண்டர்ஸ்டாண்டபிளா டீச் பண்றேனான்றதுல எனக்கு ஒரு டவுட். தட்ஸ் இட். ஓகே, டுமாரோ த சேம் சீரீஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம டெலிஷன் சர்ச் பண்றதா அண்ட் தென் சில ப்ராப்ளம்ஸுமே பார்க்கலாம். அன்டில் தென் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்தோமோ அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. டுமாரோ த சேம் டைம் 8 to 9 the same live will be happening.